எல்லாத்துக்கும் சோஸ்திரம். பிரேஸ் தி லார்ட். வெல்கம் பேக் டு கடைசி எக்காலம், த லாஸ்ட் ட்ரம்பர் யூடியூப் சேனல். என் பேர் பீட்டர். ஸோ வந்ததுக்காக ஃபஸ்ட்டு என்னோட நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ 2-3 நாள் முன்னுக்கு நான் ஜெபத்தில் உட்காரும் போது, ஆண்டோட வார்த்தையில் தியானிக்கும் போது, சும்மா அப்படி ஆண்டோட வார்த்தையை கற்பனை பண்ணும்போது மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்டர்ப் வந்துக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ நான் சின்ன வயசில் எங்கேயோ கேட்ட குரல், யார், எந்த இடம் எனக்கு தெரியல, பட் மெமரிக்குள்ளே அது இருக்கு. யார் இது, என்ன கேள்வி அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும் போது நினைக்கிறேன், சொந்தக்காரங்க தான் நினைக்கிறேன். யாரோ சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்து நம்ம கடவுள் இல்லை, அது வெளிநாட்டு கடவுள், வெளிநாட்டிலேருந்து வந்த கடவுள், அது நம்மளோட கடவுள் இல்லைன்னு யாரோ சொன்ன மாதிரி எனக்கு மெமரியில் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ எனக்கு அதில் ரொம்ப நான் ஸ்டக் ஆகிட்டேன். இன்னமும் சில பேர் அப்படி தானே யோசிக்கிறாங்க. இன்னமும் நிறைய பேர் அது நம்ம கடவுள் இல்லை, அது வெளிநாட்டிலேருந்து வந்த கடவுள். சில பேர் அது யூதர்களோட கடவுள். அப்படி தான் நிறைய பேர் இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுவோமே. அப்போ ரொம்ப சின்ன வயசு, அப்போ நம்மளுக்கு தெரியல, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஸோ இப்போ சொல்லலாமே, அதை பற்றி கொஞ்சம் பேசலாமே. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து வெளிநாட்டிலேருந்து வந்த கடவுளா, அல்லது அவர் யூதர்களோட கடவுளா, இல்லைன்னா அவர் புதுசாக முளைச்ச கடவுளா, இல்லை அவர் மறந்து போன கடவுளா? ஓகே, அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேச போகிறோம். பேசலாம். ஸோ நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேச போகிறோம். உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுளா, இல்லை யூதர் தேசத்தோட கடவுளா, இல்லை புதுசாக முளைஞ்ச கடவுளா, இல்லை மறந்து போன கடவுளா? ஓகே, ஸோ அதுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். இது சத்தியமாக நம்ம சொல்லுவோம். ஓகே, வேதத்தில் இருக்கிறது நம்ம பேசுவோம். ஓகே, ஜெனசிஸ் 1:1. ஓகே, அதான் மொதல் புக்கு பைபிளில். ஜெனசிஸ் 1:1 என்ன எழுதியிருக்குன்னா, in the beginning God created the heaven and the earth. In the beginning God. ஸோ ஆண்டவர் ஒன்று தான், ஒருத்தர் தான். ஓகே, ஸோ ஆண்டவர் பூமியை படைக்கும் போது நம்ம ஆதிக்கு போகணும், படைப்புக்கு போகணும். படைப்புலேருந்து தான் இந்த கதையை நம்ம சொல்ல முடியும். சுருக்கமாக, ஓகே, ரொம்ப வளவள கொலன்னு பேச மாட்டேன், சுருக்கமாக. ஓகே, ஆதியிலே ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் யாருன்னு தெரியும். ஓகே, அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் யார். ஓகே, இந்த ஆடாம் ஏவாள் கதையை நம்மளுக்கு தெரியும். ஓகே, அவங்க ஆண்டவரோட பேச்சை கேட்காம சில தவறுகள், ஓகே, சில பாவத்தில் அவங்க ஈடுபடும் போது கர்த்தர் அவங்க அழிக்கல. ஓகே, கர்த்தர் ஆண்டவர், உண்மையான ஒரே தேவன், அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நிமிஷமே ஆண்டவர் அழிக்க முடியும். ஓகே, யார் கேள்வி கேட்க முடியும்? ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு மனம் இறங்கி, ஓகே, அவங்கள வாழ்கிறதுக்கு டைம் கொடுத்தாரு. ஓகே, மறு வாய்ப்பு மாதிரி. ஸோ இந்த மனிதர்கள், ஓகே, வாழும் போது அவங்களுக்கும் நிறைய குழந்தைகள், ஓகே, நிறைய பேர் வந்தாங்க. அந்த டைமில் இப்போ முக்கால்வாசி பேருக்கு தெரியும் ஆண்டவர் யார். பட் அவங்க ஆண்டவரை, அவர் பேச்சை கேட்கல. அதாவது ஆண்டவர் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்தாரு, இப்படி தான் வாழணும் அப்படி. நம்மளுக்கு யாருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது. ஓகே, இந்த மனிதர்களும் அவங்க தப்பு பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த பாவத்தோட வாழ்க்கை ரொம்ப இன்பமாக இருந்துச்சு. ஓகே,
பாவம் செய்யறது மனிதனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால மனிதர்கள் வந்து நிறைய பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரும் பார்த்தார். ஆண்டவர் பார்த்துட்டு சொன்னார், இல்ல இப்படிதான் வாழணும், பரிசுத்தமா தான் வாழணும் அப்படின்னு எத்தனையோ வாட்டி சொல்லியும் ஜனங்க கேட்கல. ஜனங்களுக்கு வந்து அந்த பாவத்துல அவங்களுக்கு ரொம்ப இன்பமா இருந்துச்சு. ஓகே, ஏன்னா ஆண்டவர் பேச்சை கேட்க முடியாது. ஆண்டவர் என்னடா எப்ப பார்த்தாலும் இது இது இதுன்னு சொல்றாரு, நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியலையே. ஓகே, நம்ம பிடிச்ச பாவத்தை நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அது பாவம். ஓகே, ஸோ அவங்க செஞ்சாங்க. அவங்களுக்கு அந்த இச்சை பாவம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, அதே போல் அவங்க வாழும்போது அவங்களுக்கும் நிறைய குழந்தைகள் பிறக்கும் போது அவங்களும் இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே ஆண்டவர் இவங்களுக்கு வேண்டாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ஆள் வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு குத்திக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு வெறுப்பாக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் மேலே வெறுப்பு வந்துடுச்சு. நீங்கள் எங்களுக்கு வேணாம் சொல்லிட்டு ஆண்டவர் தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு அவங்களுக்கு ஏற்றது போல ஓகே சில கடவுள்களை உருவாக்குறாங்க. ஓகே, ஏன்னா அவங்க பாவத்தை விரும்புகிறாங்க. ஓகே, அது போக போக வந்து அவங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியும், அந்த பாவத்தை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு வெறி வந்துச்சு. ஓகே, போக போக ஸோ அவங்க வந்து ஆண்டவர், இந்த உண்மையான ஆண்டவரை தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு ஏற்ற போல, அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றது போல, அவங்களோட பாவத்துக்கு ஏற்றது போல சில கடவுளை உருவாக்கினாங்க. உருவாக்கி அந்த கடவுளை வணங்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, நான் சொல்றது ஆதி காலத்தில். ஓகே, படைப்பு டைம் அந்த மாதிரி இவங்க பண்ணும்போது அதுக்கப்புறம் அது வந்து அந்த பாவங்கள் வந்து அதிகமாக ஆகி ஒரு கட்டத்தில் மனிதர்கள் வந்து வெறி பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. ஓகே, விபச்சாரம் பண்ணுறது, கொலை பண்ணுறது, ஓகே, பெண்கள் எல்லாத்தையும் அப்யூஸ் பண்ணுறது, ஓகே, பெண்கள் எல்லாமே கொடுமைப்படுத்துறது, ஓகே, என்னென்னமோ பண்ண ஆரம்பித்தாங்க. பயங்கரமான ஒரு 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 பாவத்தில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து அந்தந்த கடவுளை உருவாக்கி அதுக்கு பலி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, ஆரம்பத்தில் பலி கொடுக்கும் போது ஆடு மாடு அந்த மாதிரி பலி கொடுத்த ஜனங்கள் போக போக என்ன பண்ணிட்டாங்க, பிறந்த குழந்தைங்களை பலி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, பிறந்த குழந்தைங்களை பலி கொடுக்க ஆரம்பித்தாங்க. யாருக்கு? அந்த கல்லால் உருவாக்குன சிலைகள் அந்த காலத்தில். ஓகே, இந்த மாதிரி போக போக ரொம்ப வெறி பிடிச்சிருச்சு மனிதர்களுக்கு. ஓகே, இதில் வந்து பிசாசும் ஒரு காரணம். ஓகே, சத்துருவும் அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா சத்துருவும் பின்னாடி போயிட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சத்துருவும் அதுக்கு வந்து உடைந்தது. ஓகே, கூட்டு களவாணி சத்துருவும் அதில் வந்து கலந்துருக்கிறார். ஸோ மனிதர்கள் ரொம்ப பாவத்தில் விழுகும்போது அப்படியே அதுக்கப்புறம் பிறக்கிற ஜனங்க எல்லாமே வந்து அவங்களோட மைண்டு ஃபுல்லாக இதுதான். ஓகே, அவங்க மைண்டு ஃபுல்லாக அந்த பாவம் வாழ்க்கை தான். ஓகே, நல்லது எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க சமுதாயத்தில் அந்த டைமில் பார்க்குறாங்க, எல்லாமே விபச்சாரம் பண்ணுறாங்க, எல்லாமே கொலை பண்ணுறாங்க, எல்லாமே அப்யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே கொலை பண்ணுறாங்க, திருடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ பிறக்கிற ஜனங்களும் புதுசாக பிறந்த பிள்ளைங்களும் அவங்களுக்கும் இதெல்லாம் வந்து இதுதான் வாழ்க்கை நினச்சிட்டு வாழ்ந்த டைம் இருக்கு. ஓகே, அப்படி வாழும் போது தான் இந்த பலியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்களாம் பலி கொடுப்பாங்க. ஓகே, களியாட்டம் ஆடிக்கிட்டு. ஓகே, பயங்கரமான ஒரு பாவம். ஜெனசிஸ் 6:6. ஓகே, மொத வாட்டி ஆண்டவர் படைத்தவர் வந்து பைபிளில் போட்டிருக்கு என்னன்னா, ஆண்டவர் வருத்தப்பட்டாரு, மனிதர்கள் ஏன் படைச்சேன் அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்பட்டாருன்னு அது போட்டிருக்கு. ஜெனசிஸ் 6:6. ஓகே, அப்போ ஆண்டவருக்கே அவ்வளோ வேதனை. ஓகே, அவர் ரிக்ரெட் பண்ணுறாரு. ஓகே, ஏன்டா படைச்சோம் அப்படின்னு அவர் யோசிக்கிற லெவலுக்கு இந்த மனிதர்கள் அப்படி இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த பிறந்த பிள்ளைங்க எல்லாமே அந்த ஆண்டவர் யாருன்னு தெரியாது. ஓகே, அந்த ஆண்டவர் யாருன்னு தெரியாது.
அவங்களுக்கு எல்லாமே வேற வேற கடவுள் இருக்காங்க, வேற வேற பாவங்கள். ஓகே, அந்த உண்மையான கடவுள் அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் இனிமேல் இவங்களை விட முடியாது. ஓகே, ரொம்ப பாவம், ஆண்டவர் ரொம்ப வேதனையாயிட்டார், மனிதனை ஏன் படைச்சோம். அதனால ஆண்டவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, மொத்தமாவே நம்ம அழிச்சிருக்கோம். ஏன்னா பாவங்கள் கூடுது. ஓகே, சின்ன குழந்தைங்களை எல்லாமே பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, போயிட்டு நெருப்புல வந்து சின்ன குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் எல்லாமே நெருப்புல போட ஆரம்பிச்சாங்க. ஓகே, அந்த பலி கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஓகே, ரொம்ப மோசமான டைம் அது. அப்போ தேவன் என்ன முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் ஒருத்தரும் விடக்கூடாது, இந்த ஜனங்க எல்லாத்தையும் அழிச்சிடலான்னு ஆண்டவர் முடிவு பண்ணார். ஓகே, ஆனால் அந்த நேரத்தில் நோவான்னு ஒருத்தர் ஆண்டவர் கண்ணில் பட்டார். ஓகே, அந்த டைமில் நோவான்னு ஒருத்தர் வாழ்ந்தார். நோவாவும் அவரோட குடும்பமும். அந்த நோவாக்கு வந்து ஆண்டவர் யாருன்னு தெரியும். அதனால அந்த நோவா வந்து இவங்களோட கலாச்சாரத்துக்கு எல்லாமே கலக்காம தேவனுக்காக உண்மையா இருந்தாருன்னு வேதத்தில். ஓகே, அவர் வந்து அந்த பாவத்துல எல்லாம் ஈடுபடல. ஓகே, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா வந்து அவருக்கு தெரியும் உண்மையான தேவன் யாருன்னு. ஸோ கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து அவர் வாழ்ந்தார். ஓகே, விசுவாசமா இருந்தார் தேவன். அப்ப தேவனு பூமியை அழிக்கும் போது நோவாவும் நோவாவோட குடும்பத்தை மட்டும்தான் ஆண்டவர் காப்பாங்க. ஓகே, ஒருவேளை நோவாவும் பாவம் செஞ்சிருந்தா, ஒருவேளை நோவாவும் அந்த கூட்டத்தில் இருந்திருந்தா மொத்த பூமியும் ஆண்டவர் அழிச்சிருந்தார். ஒரு மனிதன் கூட மிச்சமா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா நோவா வந்து ஆண்டவர்கிட்ட விசுவாசமா இருக்கிறதுனால நோவாவும் அவங்களோட குடும்பத்தார் 8 பேர் தவிர பூமியில உள்ள எல்லா மனிதர்களும் அந்த நேரத்துல தண்ணியால அழிச்சார். ஓகே, அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நோவாவும் அவரோட குடும்பத்தார் மட்டும்தான் உயிரோட இருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் 2வது கட்டம். ஓகே, இந்த வெள்ளம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோவாவும் அவங்களோட குடும்பத்தார். ஓகே, நோவாவோட மனைவி, 3 பசங்க, அவங்களோட மனைவி. ஓகே, மருமகள், நோவாவோட மருமகள். ஸோ மொத்தம் 8 பேர். அவங்க மூலியமா தான் ஓகே 3 பையனுங்க, 3 மருமகள். இவங்க மூலியமா தான் உலகத்துல இப்ப இருக்கிற சகா மனிதர்களோட தாத்தா பாட்டி. ஓகே, ஆடாம் ஏவாள்லேருந்து தான் வருது. பட் நோவாக்கு அப்புறம் தான் இந்த 3 பிள்ளைங்களோட பிரிவு தான் இந்த மொத்த பூமியில வந்த ஜனங்கள். ஓகே, ஸோ நோவா டைமுக்கு அப்புறம் இவங்களும் வாழ ட்ரை பண்ணாங்க, இவங்களும் அதுக்கப்புறம் வாழ்ந்தாங்க. பட் அந்த பாவம், ஓகே, நோவாக்கு முன்னாடி இருந்த பாவங்கள் மறுபடியும் மெதுமெதுவா ஜனங்க இருதயத்துல வந்து வருது. மறுபடியும் அதே தப்பு இங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஆனா வந்து நோவாக்கு முன்னாடி இருந்த டைம்ல வந்து அது ஒரு எல்லாமே அதுல கலந்துக்கிட்டாங்க. பட் நோவாக்கு அப்புறம் ஓகே வாழ்ந்த மனிதர்கள் ஒரு நாடு, ஓகே, ஒரு ஏரியா, அவங்க வந்து அந்த பாவங்கள் அங்க அப்படி வளர்ந்து இருந்துச்சு. ஓகே, அதுதான் நம்ம சோடோம் அண்ட் கொமோரா நம்ம படிக்கிறோம். இப்போ கூட அந்த சோடோம் அண்ட் கொமோராவோட ஆதாரங்கள் நம்ம யூடியூப்ல இல்லை கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள்லாம் இருக்கு. ஆண்டவர் அழிச்சு போட்ட இடம். மறுபடியும் அந்த பாவங்கள் அங்கேயும் செய்யும் போது ஆண்டவர் அந்த தேசத்தை அழிச்சார். இப்போ வரைக்கும் அந்த தேசம் இல்லை. There is growing evidence that the location of Sodom and Gomorrah is on the southwest side of the Dead Sea. There is a ton of brimstone balls, the old name for sulfur, in these areas and are around 90% pure, unlike most sulfur, which is around 50% pure. It is white, unlike any other place in the world. It is so pure you can light it on fire and it burns a hot blue flame. These sulfur balls are only found in the cities God destroyed. There is also a lot of ash and charcoal in these areas, which fits the biblical narrative.
There are many unexplained shapes in these areas that look like buildings, sphinxes, pyramids, and palaces. God says he condemned the cities of Sodom and Gomorrah to destruction by reducing them to ashes, having made them an example to those who would live ungodly lives thereafter. The Bible recounts how Abraham looked down toward Sodom and Gomorrah and toward all the land of the valley, and the smoke of the land ascended like the smoke of a furnace. Sodom and Gomorrah is used throughout Scripture as an example of the judgment that awaits those who reject God and his offer of salvation. ஓகே, இப்போ வந்து நீங்கள் யூடியூப்லையோ இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, எல்லாம் எரிஞ்சு எல்லாம் மணலாக தான் இருக்கு. ஸோ அங்கேயும் அதே பாவத்தை மனிதர்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்த மனிதர்களுக்கு எல்லாமே உண்மையான ஆண்டவர் யாருன்னு யாருக்குமே தெரியல, மறந்துட்டாங்க ஆண்டவர். ஓகே, ஸோ ஆண்டவர் வந்து இந்த யூதர்கள் இவங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஓகே இவங்களை வழி நடத்திட்டு வந்தார். காரணம், ஒரு நாள் இந்த யூதர்கள் மூலியமா இந்த மொத்த ஜனங்களும் காப்பாற்றினார். மொத்த ஜனங்களுக்கும் யார் உண்மையான தேவன் என்று சொல்லணும். ஓகே, ஸோ ஆண்டவர் வந்து யூதர்களை வழி நடத்திட்டு வந்தார். அப்பையும் மற்ற ஜனங்கள் ஓகே மற்ற ஜனங்கள்லாம் வாழும்போது அவங்களையும் ஆண்டவர் விடலையே. அவங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான ஆகாரம், தண்ணி எல்லாமே ஆண்டவர் கொடுத்தாரு. ஓகே, ஆண்டவர் வந்து பைபிளில் நம்ம யூதர் மட்டும் பார்த்தா ஓகே யூதர்கள் மட்டும் தான் ஆண்டவர் வழி நடத்தி வந்தாரா? இல்லை, மொத்த பூமிக்கும் ஆண்டவர் சஸ்டெயின் பண்ணார். ஓகே, சஸ்டெயின்னா ஆண்டவரோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. ஓகே, எத்தனையோ ஜனங்களுக்கு உணவு கொடுத்தாரு, உடை கொடுத்தாரு. ஓகே, எல்லாத்துக்கும் எல்லாமே கிடச்சிச்சு. ஓகே, பட் இந்த யூதர்கள் மூலியமா ஆண்டவர் சில திட்டங்கள் வச்சிருந்தார். ஓகே, எல்லாத்துக்கும் ஆண்டவர் யாருன்னு தெரியும். அப்போ இந்த யூதர்கள் மூலியமா வழி நடத்திட்டு வந்து ஒரு நாள் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு ஆண்டவரோட திட்டம். ஓகே, அதுக்கப்புறம் எல்லா ஜனங்களும் ஒவ்வொரு தேசத்துக்கு போயிட்டு ஓகே அவங்க இந்த உண்மையான தெய்வனை சுத்தமா மறந்துட்டாங்க. பட் ஆதியில இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே தெரியும் ஆண்டவர் யாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாமே யாருக்குமே போக போக யாருக்குமே தெரியல, எல்லாம் மறந்துட்டாங்க. மறந்து நோவாக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுதான் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஏற்றது போல ஒரு கடவுள் அங்கங்க. ஓகே, ஏன்னா உண்மையான ஆண்டவர் யாருன்னு மறந்துட்டாங்க. அவர் விட்டுட்டு போல ஜனங்க மறந்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் அந்த கடவுள் யாருன்னு, அவரோட பேர் என்னன்னு ஓகே நசரேட்ல ஓகே பெத்லெஹேம்ல ஓகே பெத்லெஹேம்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஓகே, அவரே இறங்கி வந்தார். ஏன்? ஜனங்களுக்கு சொல்றதுக்கு நான் தான் கடவுள். ஓகே, யூதர் தேசத்துல பிறந்தார். அதனால அவர் வந்து யூதருக்கு மட்டும் கடவுள் இல்லை. ஓகே, அவர் தான் உண்மையான ஆண்டவர். ஆனா அந்த தேசத்தை அவர் தேர்ந்தெடுத்து அந்த ஜனங்க மூலியமா அவர் பிறந்தார். அவ்வளோதான். ஓகே, பிறப்பு மட்டும்தான் யூதர். ஆனா அவரோட பேர் வந்து இம்மானுவேல். ஓகே, காட் இஸ் வித் அஸ். இந்த மொத்த பூமிக்கும் அவர் தான் கடவுள், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் படைச்சவர். அவர் மறுபடியும் வந்து எல்லாத்துக்கிட்டும் வெளிப்படுத்தினார். ஓகே, எல்லாத்துக்கிட்டையும் அவர் யாருன்னு அவர் சொல்ல வந்தார். அப்புறம் அவரை வந்து மரணத்துக்கு போனாரு, சிலுவைக்கு போனாரு. ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். 3 நாள் கழித்து உயிர் தெளிந்து வந்து மொத்த பூமிக்கும் அவரோட பேருன்னு, அவர் பேர் என்ன, உண்மையான தேவனோட பேர் என்னன்னு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். ஓகே, ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆண்டவர். அவர் தான் பூமியை படைத்தார். ஓகே, அவர் வந்து மேலேருந்து சொன்னா யாருக்கும் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிவார். அதனால தான் அவர் மனுஷன் போல வந்து நம்ம கூட உரையாடி ஓகே நம்ம போல அவர் பேசி நம்ம கிட்ட வந்து அவரை தன்னை வெளிப்படுத்தி இத்தனை வருஷம் நம்மளுக்கு தெரியாத ரகசியம், இத்தனை வருஷம் நம்மளுக்கு தெரியாத ஆண்டவர்
அந்த மறந்து போன ஆண்டவர். நம்ம மறந்துட்டோம் அவரை. நம்மளுக்கு அவரை தெரியல. ஓகே, நம்மளோட பூர்வீகம், நம்மளோட வம்சாவளி எல்லாத்துக்கும் அவர் யாருன்னு தெரியல. ஓகே, இப்போ நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் தான் ஆண்டவர். அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன். ஓகே, நம்ம கிட்ட அவர் சொல்லணும். அவர் வந்து நம்ம கிட்ட சொல்லணும், நம்ம கூட உறவுல இருக்கணும். அதனால தான் அவர் இயேசு கிறிஸ்துவா வந்தார் பூமிக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்துவா பூமிக்கு வந்து அவரை தன்னை வெளிப்படுத்தினார். ஓகே, நிறைய காரியங்கள் தேவனால மட்டும் செய்யற காரியங்கள் இயேசு கிறிஸ்து பண்ணார். ஓகே, கண்ணு தெரியாத ஜனங்களுக்கு எல்லாமே யார் கண்ணு கொடுக்க முடியும்? ஆப்ரேஷன் இல்லாம யார் கண்ணு கொடுக்க முடியும்? தேவன் மட்டும். ஓகே, ஏன்னா அந்த தேவன் தான் உருவாக்குனார். ஸோ தேவன் பண்ணது இயேசு கிறிஸ்து பண்ணார். ஏன்னா அவர் சொல்ல போறார், நான் தான் உருவாக்குனேன். ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து வெள்ளைக்கார கடவுள். ஓகே, அந்த கேள்விக்கு பதில், இயேசு கிறிஸ்து வந்து வெள்ளைக்கார கடவுள் இல்லை, யூதர் தேசத்தோட கடவுள் இல்லை, வெளிநாட்டிலேருந்து வந்த கடவுள் இல்லை, இல்லை புதுசா வந்த கடவுள் இல்லை. அவரு தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர். புரியுதுங்களா? நம்ம அவரை மறந்துட்டோம். நம்மளோட தாத்தா பாட்டிகள் எல்லாமே நம்மள மறந்துட்டோம். இப்போ அவர் வராரு. இப்பதான் நம்மளுக்கு தெரியுது அவர் யாரு. ஓகே, ஏன்னா அவர் வந்து ஆதியிலே அவர் தான் வானத்தையும் பூமியை படைத்தார். அவரு தான் இருக்கிறார். அவர் வந்து இடையில நம்ம மறந்துட்டோம். ஆனா அவரு மறையல, அவர் அங்கதான் இருக்கிறார். ஓகே, இயேசு கிறிஸ்து மூலியமா இந்த மொத்த ஜனங்களும் அவரை வந்து அவர் காப்பாற்ற வந்திருக்கிறார். அவரை தன்னை அறிமுகப்படுத்த வந்திருக்கிறார். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், இல்லையே நம்மளோட வம்சாவளிப்படி இல்லையே, நம்மளோட தாத்தா பாட்டிலாம் இயேசு தெரியாது, நம்மளோட பூர்வீகம் இயேசு தெரியாது. ஆமாம், ஏன்னா நம்ம மறந்துட்டோம். நம்மளோட தாத்தா பாட்டி பூர்வீகம் எல்லாம் மறந்துட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பேர் நம்மளுக்கு தெரியுது. உண்மையான ஆண்டவர் பற்றி நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்துக்கும் அவர் தான் ஒருத்தர். இன்னைக்கு நம்ம வந்து மரித்து ஓகே, நம்ம மேலே போகும்போது நம்ம கண் முன்னாடி அவர் தான் நிற்க போறார். வேற யாருமே இல்லை, அவர் தான் நிற்க போறார். ஓகே, ஏன்னா அவரு தான் உண்மையான தேவன். ஓகே, அவரு தான் உயிரோட வந்தவர். உயிரோட வந்து சொல்றார். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம யோசிக்கணும், உண்மையாகவே அவர் தான் ஆண்டவரா இல்லையா? சில பேருக்கு இன்னும் அந்த குழப்பம் இருந்தா பயப்படாதீங்க, தேவன் உங்களை சந்திப்பார். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யணும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நீங்க மேல இருக்கீங்கன்னா நீங்க யாரு? எத்தனையோ டெஸ்டமோனி நான் கேட்டிருக்கேன். எத்தனையோ பேரு கிறிஸ்து அல்லாத ஜனங்கள் எத்தனையோ டெஸ்டமோனி, வெளிநாட்டிலும் சரி நம்ம நாட்டிலும் சரி, எத்தனையோ பேரோட டெஸ்டமோனி சாட்சியை நான் கேட்டிருக்கேன். ஓகே, அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது, ஆனா அவங்க கேட்குறாங்க, நீங்க யாரு, உங்களை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து வந்தார். ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து அவங்கள சந்திச்சார். அந்த மாதிரி சாட்சிகள் நிறையா இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கேள்வி இருக்குன்னா, உண்மையாகவே ஆண்டவர் யாரு, நீங்க வந்து உங்களை படைத்தவர் யாரு, உங்களோட ஓனர் யாரு, உங்களோட சரீரத்தோட ஓனர் யாரு, உங்களோட ஆத்மாவோட ஓனர் யாரு, நீங்க கேட்கணும். அவர் வந்து கண்ணாமூச்சி ஆட மாட்டார். நீ தேடிக்கிட்டே இரு, நான் வந்து மறைஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இல்லை. நீங்க கேளுங்க, அவர் வருவார். நீங்க கூப்பிடுங்க, அந்த ஆண்டவர் வருவார். இயேசு கிறிஸ்துவ விட்டுருங்க, நீங்க ஆண்டவர், நீங்க யாரு, உங்களை வெளிப்படுத்துங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போது உங்க முன்னாடி இயேசு கிறிஸ்து தான் வந்து நிற்பார். அது உறுதி. ஆனா நீங்க கேட்கணும். ஓகே, சில பேருக்கு அந்த குழப்பம் இருந்துச்சுன்னா ஓகே, நீங்க கேளுங்க ஆண்டவர் யார், நீங்க உங்களை வெளிப்படுத்துங்க. ஏன்னா பூமியோட வாழ்க்கை அப்படி. ஓகே, பூமியோட வாழ்க்கை அப்படி. நம்ம வந்து
1000 காலம் இங்கே வாழ போகிறது. ஓகே, ஒரு நாள் நம்ம போய் தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா, ஓகே, இதுதான் முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு ஓனர் இருக்கார், உங்களை படைத்த ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், உண்மையா அவர் தான் உங்களை படைத்தாரா அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்களை சந்திப்பார். புரியுதுங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து கடவுள் இல்லை. ஓகே, யூதருக்காக கடவுள் இல்லை. ஓகே, அவர் வந்து வெள்ளைக்கார கடவுள், நம்ம கடவுள் இல்லை. அவரே நம்மளை படைத்தவர். அவரை மறந்துட்டோம். இப்போ அவர் வந்து மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து நம்ம கூட மறுபடியும் அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்துறார். ஓகே, அவரு கதவை தட்டுற, இருதயத்தோட கதவை தட்டுற, கதவு திறந்து நம்ம உள்ளுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல போறோமா, இல்லை வெளியே இரு அப்படின்னு வந்து அவர் வேணான்னு சொல்ல போறோமா? நோவா காலத்தில் இருந்த ஜனங்க போல, ஓகே, வேணாம், நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தள்ளி விட போகிறோமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா தேவன் எல்லாத்துக்கும் முடிவு எடுக்கிற பலனை கொடுத்துருக்கிறார். ஓகே, ஃப்ரீ வீல் கொடுத்துருக்கிறார். சுயமாக எடுக்கிற முடிவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர் யாரும் வற்புறுத்தலை, யாருமே வந்து டார்ச்சர் பண்ணலை. ஓகே, உங்களுக்கே நீங்களே யோசித்து முடிவெடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்குள்ளது. ஸோ பதில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்துக்கும் அவர் தான் ஒரே கருத்து. அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். நாளைக்கு அவர் வரப்போகிறதும் அவர் தான். ஓகே, ஜட்ஜ்மெண்ட், ஓகே, நியாய தீர்ப்பு நாள் அவர் தான் உட்கார போகிறார். அவர் தான் திருப்பி வந்து நியாய தீர்க்க போகிறார். எல்லாத்தையும், எல்லா ஜனங்களையும் அவர் தான் நியாய தீர்க்க போகிறார். ஓகே, மனம் திரும்புங்க. ஓகே, ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் வெளிப்படுத்துவார். கண்டிப்பாக அவர் வந்து உங்களை சந்திப்பார். ஓகே, உங்களையும் சந்திப்பார், உங்கள் குடும்பத்தாரும் சந்திப்பார். ஓகே, நித்திய வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். ஓகே, மெய்யாகவே அவர் வந்து நித்திய வாழ்க்கை எல்லாத்துக்கும் தருவார் அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்குள்ள மெசேஜ். இது ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு, சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஓகே, பழைய வீடியோலாம் இருக்குது, செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே, ஸோ இதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும்